திருவடி சூலம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோயிலில் ஜெர்மன் சுவாமிகள் தரிசனம். ஜெர்மனி நாட்டில் மிகப்பெரிய இந்து ஆலயமாக புகழ்பெற்று விளங்குவது ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயமாகும். இது ஐரோப்பா கண்டத்திலேயே புகழ்பெற்ற மிகப்பெரிய இந்து ஆலயமாகும். தேர் திருவிழாவின் போது ஹம் நகர மேயர் வடம் பிடித்து தொடங்கி வைக்கும் பெருமை கொண்டது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் நிறுவனரும் ஆதீனகர்த்தருமான சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர சுவாமிகள் சென்னையில் நடைபெற்ற 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க சென்னைக்கு வருகை தந்திருந்தார். அவரிடம் திருவடிசூலம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தின் பெருமைகளை ஆன்மீக எழுத்தாளர் பனையபுரம் அதியமான் அவர்கள் எடுத்துக் கூறினார். அவரும் திருவடிசூலம் ஆலயத்தை தரிசிக்க விருப்பம் தெரிவித்தார். அதன்படி கடந்த மே 3ஆம் நாள் சனிக்கிழமை மாலை ஜெர்மனி சுவாமிகள் திருவடிசூலம் ஆலயத்திற்கு வருகை தந்தார். திருவடிசூலம் ஸ்ரீ புண்ணியகோட்டி மதுரைமுத்து சுவாமிகள் அருளானைப்படி மங்கள வாத்தியத்துடன் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. ஜெர்மனி சுவாமிகள் ஆலயத்தை தரிசனம் செய்தார். ஒரே கல்லில் எழுந்துள்ள 51 அடி உயர தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் சிலா வடிவம் மற்றும் உலகின் மிக உயரமான 164 அடி உயர சிவலிங்க திருமேனி ஆலய கட்டுமானம், இந்தியாவின் முதலாவது 108 திவ்யதேச கோயில் முதலிய அமைப்புகளை கண்டு வியந்தார். திருவடிசூலம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்தின் தோற்றத்தையும் அதன் பெருமைகளையும் திருவடிசூலம் சுவாமிகள் ஜெர்மனி சுவாமிகளிடம் விளக்கி கூறினார். நம் ஆலயத்தின் பிரம்மாண்டத்தை கண்டு வியந்தார் ஜெர்மனி சுவாமிகள். பின்னர் இருவரும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மனமகிழ்வோடு தரிசனம் முடித்து உலக சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க புறப்பட்டார் ஜெர்மனி சுவாமிகள். திருவடிசூலம் சுவாமிகளும் அவரை உபசரித்து அன்போடு வழி அனுப்பி வைத்தார். அம்மா சரணம், தேவி சரணம், திருவடியே சரணம்